Hi everyone, welcome to Max class. Linear inequalities. Linear inequalities அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு ரெண்டு வேர்ட்ஸ் அக்கர் ஆகுது. என்னென்ன அப்படின்னா, ஒன் இஸ் அ லீனியர், அனதர் ஒன் இஸ் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ அப்போ இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா என்ன, லீனியர் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லீனியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்ஜீப்ராவில் என்ன சொல்லியிருப்போம், நார்மலாக ஸோ ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா ஸோ சம் வேல்யூஸ் வரும். ஸோ லோயர் கிளாஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸஸ் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது கொஞ்சம் அப்டேட்டாக என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி நம்ம ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ப்ளஸ் 7 அப்படின்னா ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட பவர், தட்ஸ் மீன் டிகிரி, அது ஸோ 1 அப்படின்னு இருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ அந்த லீனியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ லீனியர் அப்படிங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நார்மலாக ஒரு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற நமக்கு பாலினாமியல்ஸ் சொல்லுவோம். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இருந்தால் திஸ் இஸ் த லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்குது, இதோட பவர் 1ல் இருக்குது. ஸோ அப்போ லீனியர் அப்படின்னு என்னது, ஸோ அது 1 வேரியபிள் ஆர் 2 வேரியபிள் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு கூட நம்ம படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே நம்ம படிக்கிறது ஜஸ்ட் 1 வேரியபிள் வச்சு மட்டும் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்போது இதோட பவர் நமக்கு 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸோட பவர்ஸ் மஸ்ட் பி 1, இட்ஸ் கால்ட் அ லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இங்கே 10 இருக்குது அப்படின்னா ஸோ 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே நமக்கு அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்ஈக்குவல் அப்படின்னா, இப்போது 10 நாட் ஈக்குவல் டு 11 நம்ம நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம், அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இன்ஈக்வாலிட்டிஸ் அப்படின்னு நமக்கு வரப்போ என்ன அப்படின்னா, இப்போது 10 ஸோ கிரேட்டர் தென் 9. ஸோ 9 அப்படிங்கிற வேல்யூவோட 10 அப்படிங்கிற வேல்யூ ஸோ கிரேட்டர். நெக்ஸ்ட்டு 10 லெஸ் தென் 11. ஸோ இப்போ 11 அப்படிங்கிற வேல்யூவோட 10 அப்படிங்கிறது லெஸ் தென். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறதுல நமக்கு 2 டிஃபரான ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ அதான் ஒன்று கிரேட்டர் தென், அனதர் ஒன்று இஸ் லெஸ் தென். இப்போ இந்த இது நமக்கு லீனியர் பாலினாமியல் இருக்குது பார்த்தியா, அதில் அக்கர் ஆகிறது தான் என்னது, இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ax plus b so less than 0. இந்த மாதிரி நமக்கு 2 இடத்து அக்கர் ஆகிறது. சரியா? இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நார்மலாக நம்ம டெஃபனிஷனில் சொல்லணும் அப்படின்னா, லீனியர் பாலினாமியல்ஸ் இன்வால்விங் இன்இக்வாலிட்டிஸ் இஸ் கால்டு லீனியர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஷார்ட்டாக சொல்லணும் டெஃபனிஷனில், லீனியர் பாலினாமியல்ஸ் இன்வால்விங் inequalities is called linear inequality. It's called linear inequality or inequalities. Okay, so இந்த மாதிரி நம்ம நார்மலாக சொல்லிடலாம். சரியா? இப்போ இந்த லீனியர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி கிரேட்டர் தன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ அதை எப்படி சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா, இப்போ நார்மலாக நமக்கு லீனியர் லைன் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன் கிராஃபில் இப்போ நார்மலாக திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஆரிஜின் இட்ஸ் 0. ஸோ இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் இந்த பி அப்படிங்கிற நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்போ என்னென்ன வரும், ஏஎக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்னு நமக்கு வரும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ, நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போது எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ ஸோ இப்போ மைனஸ், இப்போ நார்மலாக நமக்கு ஏங்கிறது இங்கே இருக்குது, பிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ நார்மலாக இந்த ஒரு ஃப்ராக்ஷன்ஸில் வர்றப்போ ஸோ சம் வேல்யூஸ் என்னதுன்னா நமக்கு கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் தான் நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போது லைன் ஜஸ்ட் இது ஒரு லைனில் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ்லாம் பார்ப்போம். இது ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸசைஸில் சம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் கிராஃப் மெத்தட்லாம் நம்ம வரும். அதுலலாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த கிராஃப்ஸை பற்றி
படிப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு லீனியர் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ லீனியருக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் இன்இக்வாலிட்டிஸில் சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ குவாட்ராட்டிக். சரி, ஸோ இந்த இடத்துல நம்ம குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறத விட இதில் என்ன சொல்லுவோம்னா, இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் டாபிக் நம்ம சொல்லுவோம். ஸோ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது நார்மலாக நம்ம ஒரு பாலினாமியல் டிஃபைன் பண்ணுறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஏன்னா டிகிரி 1. ஸோ குவாட்ராட்டிக் அப்படிங்கிறப்ப டிகிரி மஸ்ட் பி 2. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம, ஸோ கோஎஃபிஷியன்ஸ், இப்போ ஏங்கிறது என்னது, நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பி அண்ட் சி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் அது என்ன இருக்கும், நமக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக இருக்கும். சரி, இப்போ அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படிங்கிற நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம படிக்கிறப்ப, இப்போ இன்கேஸ் நமக்கு வந்துட்டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனில் கொடுக்குறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ லோயர் கிளாஸஸ்லாம் ஒரு 4 டைப்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம சம் டைப்ஸ் ஆஃப் சால்விங்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணியிருப்போம், ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்போம். ஃபேக்டரைஸ், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், அது ஒரு ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இப்போது இதெல்லாம் நம்ம நார்மலாக லோயர் கிளாஸஸில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் இந்த ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறது, இந்த ஃபார்முலா எப்படி நமக்கு வரும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ இந்த எப்படி கிடச்சிருக்கும், இந்த ஃபார்முலா எப்படி நமக்கு வரும், ஸோ அந்த டெரிவேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி எடுத்திருப்போம், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரி, இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸுக்கு எதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கிட்ட இருக்க வேல்யூக்கு நமக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். சரியா, ஸோ அப்போ பி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம தான் சால்வ் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கேஸ் 0 வரணும் எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நார்மலாக சால்வ் பண்ணணும் அப்படின்னாலே ஸோ என்ன பண்ணியிருப்போம்னா, கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ அப்போ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் கொண்டு வரணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும், 1 அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ ஏங்கிறத நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ், ஸோ இங்கே பி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ அப்படின்னு நமக்கு இருக்கும். பட் நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயரில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு கம்ப்ளீட் ஸ்கொயர். ஸோ இது என்ன இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு இருக்கும். ஸோ இல்லைனா சம் தானே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரியா, ஸோ அப்போ இங்கே நம்ம ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா ஏ அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் 2ab அப்படின்ற இடத்துல ஏ மட்டும்தான் கிடச்சிருக்கு, பி இல்லை, பி ஸ்கொயரும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், இப்போ பி அண்ட் பி ஸ்கொயர்லாம் நம்ம கொண்டு வரணும், அந்த 2 அப்படிங்கிறதே நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ இந்த இடத்துல இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு நெசசரி அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன், 2ங்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 2b பை ஏ எக்ஸ் அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், சி பை ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ இது நார்மலாக பார்க்குறப்ப ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படி 2ab அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஏ அண்ட் இதுதான் நமக்கு டோட்டலாகவே பி அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பி ஸ்கொயர் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இந்த பியை நாம் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? இந்த டோட்டல் பியை என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2bx டிவைடட் பை 2a ப்ளஸ், ஸோ என்ன சொன்னால் இந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ பி ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ, ஸோ 2a த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கும். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா, நார்மலாக இருக்க எலிமினேஷன் மெத்தட் தான். ஸோ 2bx டிவைட் பை 2a, நம்ம இங்கே 2 இருக்குன்னு கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம 2களை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி தான் கம்ப்ளீட் ஸ்கொயருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது வரப்போ என்ன வேணும், பி ஸ்கொயர் பை b2a and the whole square minus b square by 4a square plus c அப்படி நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், இது டோட்டலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2, இது டோட்டலாகவே என்னது, ஸோ b, இது டோட்டலாகவே நமக்கு b, இது a. சரியா? ஸோ அப்போ a ஸ்கொயர் லைக் a ஸ்கொயர் 2ab, ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் நோ ப்ராப்ளம். ஸோ ப்ளஸ் b ஸ்கொயர், இந்த ஃபார்மேட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நார்மல் என்ன ஃபார்மில் வரும், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ், ஸோ பிக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, b பை 2a அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ b பை 2a த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் வரப்போ அப்போ b ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படி நமக்கு இருக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த a அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் b பை 2a த ஹோல் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் a இன்ட்டு b ஸ்கொயர் by 4a ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி. ஆர் இந்த ஏ இதுக்கு டோட்டலாகவே நம்ம காமனாக கூட நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ ப்ளஸ் சி அப்படின்னு கூட நம்ம காமனாக வச்சுக்கலாம். பட் காமனாக இருந்தாலுமே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ இப்போ ஏ இன்ட்டு, ஸோ நார்மலாக எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் அப்படி நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே வரப்போ a b ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது நமக்கு கம்ப்ளீட் ஸ்கொயருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பாலினாமியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த a p of x அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூவை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸ் a அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 2 minus 1 1 minus 2 is equal to -1. ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்க இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளஸ் ab ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் மைனஸ் 2ab ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டெப் அப்படி எழுதிக்கலாம், b பை 2a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா, இந்த a அப்படிங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ a b ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் அண்ட், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ். சரி, ஸோ மைனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வந்துடும். இந்த ஒரு ஏவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக என்னன்னு இருக்கும் அப்படின்னா, ஸோ பி ஸ்கொயர் பை 2a ப்ளஸ் சி அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a இன்ட்டு பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். ஓகே, இப்போ மைனஸ் இந்த பி ஸ்கொயர் எப்படி எடுத்துக்கலாம், b இன்ட்டு பி பை 2a ப்ளஸ் ஏசி அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ ஆகும். சரியா? ஸோ ஏசி அப்படின்னு வரும்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன பண்ணுறோம், அந்த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a இன்ட்டு பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b இன்ட்டு b by 2a plus ac. ஓகே, ஸோ இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கிது, நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்குறப்ப இட்ஸ் லைக் அ பி ஆஃப் எக்ஸ், இட்ஸ் லைக் அ பி ஆஃப் எக்ஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதான் ஏ எக்ஸுக்கு பதில் என்னன்னு இருக்குது, பி பை 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், வேரியபிள்ஸ் அண்ட் சம் ஆல்ஃபபெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் கூட ஆகலாம். நெக்ஸ்ட் இங்கிட்டு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதே தான் நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆஃப் பி பை 2a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு, ஸோ திஸ் இஸ் த பி ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் த பி ஆஃப் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன, நமக்கு இந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு பி பை 2a இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு அங்கிட்டு போகிறப்ப a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஆஃப் பி பை 2a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த b பை 2a அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படிங்கிற நமக்கு காமனாக இருக்கும். இந்த பி ஆஃப் பி பை 2a அப்படிங்கிற நம்ம இங்கே எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா, ஸோ a இன்ட்டு, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a ப்ளஸ் சி அப்படி நம்ம எழுதிருக்கோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறத காமனாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ பி ஸ்கொயர் பை 4a அண்ட் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a ப்ளஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம், ஸோ நெகட்டிவ் சைன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டர் காமனாக எடுக்கணுன்றதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம காமனாக எடுக்கிறோம். அப்போ ரெண்டு டேர்ம் காமனாக எடுக்கிறப்ப 4a அப்படிங்கிற நமக்கு காமனாக வந்துடும். ஸோ இங்கே வரப்போ பி ஸ்கொயர், ஸோ இது கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போது பி ஸ்கொயர், ஸோ இங்கே நம்ம வரப்போ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2 பி ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரப்போ மைனஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ மைனஸ் வரப்போ மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a ப்ளஸ் சி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4ac டிவைடட் பை 4a அப்படின்னு நமக்கு டோட்டலாக வரும். ஸோ இந்த பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணாமல் மைனஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த a அப்படிங்கிற நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் போகிறப்போ டிவிஷனில் வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த மைனஸில் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, இந்த மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கோம். ஸோ எக்ஸாக்டாக வேறு என்ன பண்ணலாம், மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் வரப்போ இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை a வரப்போ 4a ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்போ அந்த ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். அப்போ ரூட் எடுக்கிறப்போ எக்ஸ் ப்ளஸ் பி பை
2a equal to, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே நார்மலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறது காமனாக இருக்கும். இங்கே நமக்கு டினாமினேட்டரில் செக் பண்ணுறப்போ 4க்கு ரூட் எடுத்தால் 2, a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் a. இப்போ இங்கிட்ட என்ன இருக்கும், x ப்ளஸ் b பை 2a அப்படின்னு இருக்கும். நமக்கு இந்த வேல்யூ அங்கிட்டு போகிறப்போ என்னென்ன ஆயிரும், x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a மைனஸ் b பை 2a அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால 2a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் b. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது தெரிஞ்சுச்சுன்னா போதுமா அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னும் இந்த ரூட்ஸ் எல்லாம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா ஸோ எக்ஸாக்டாக ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா இன்இக்வாலிட்டி வரப்போ கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ அனதர் ஒன் இஸ் லெஸ் தென் அப்படின்னு வரும். சரியா, இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இதெல்லாம் என்னது டிஸ்கிரிமினன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இது வரைக்கும் ஈக்குவலாக பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ டிஸ்கிரிமினன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப நமக்கு என்னது ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஸோ என்னென்னு வரும், ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கிரேட்டர் தென் 0 அப்படி நமக்கு கிடைக்கிறப்ப ஸோ ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிறப்ப ஸோ நோ ரியல் ரூட்ஸ் அப்படி நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்டில் கிராஃபில் நம்ம படிச்சிருக்கோம். சரியா, ஸோ அந்த 3 ஈக்குவலாக இருக்கப்போ நம்ம என்னதுன்னா ஸோ ரியல் அண்டு ஈக்குவல், அனதர் ஒன்று சார் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட், அனதர் ஒன்று சார் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை நம்ம கேர்வில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேர்வில் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா நார்மலாக இப்போ ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ ஸோ அந்த கர்வ் என்ன பண்ணோம் அப்படின்னா மஸ்ட் பி டச் இன் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்கான கிராஃப். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன இருக்குது, எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறப்ப ரியல் அண்டு டிஸ்டிங். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்வ் அப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே என்னது ஒரு கர்வ் மாதிரி தான் வரும். ஸோ மஸ்ட் பி இன்டர்செக்டிங் 2 பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படி நமக்கு வரும். ஸோ அனதர் ஒன் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 0. இந்த எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடலாம், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கே வரப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஸோ டஸ் நாட் இன்டர்செக்ட் இன் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்னது இன்டர்செக்டே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்னது எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னது ஸோ பேசிக் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் கோத்ரூ பண்ணோம்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி அண்ட் ஃபைனலாக நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து இந்த டெரிவேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருந்தா ஹையர் கிளாஸஸ்க்கு யூஸ் ஆகும். இஸ் தட் கிளியர்? தேங்க்யூ.